ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் யுவர் கேமிங். நான் வந்து என்ன ஆச்சுன்னா ஓரியம் பிளேயர் ஆகிட்டேன் கைஸ். அப்புறம் நான் டெய்லியும் 2 மீம்ஸ் போட ட்ரை பண்ண போகிறேன் கைஸ். 2 மீம்ஸு. அப்புறம் வாரம் சாட்டர்டே இன்றைக்கே அடம்பூச்சி லீவ் போட்டேன் ஸ்கூல் இருந்தது. என்ன ஆச்சுன்னு தெரில. ஸ்கூல் இருந்தது ஏதோ பண்ணுறாங்களா, அது சரியாக தெரில. அதனால ஒன்றுமே சொல்லித்தர மாட்டாங்கம்மா ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி லீவ் போட்டேன் கைஸ். ஓகே, இப்போ நான் வாரத்துக்கு 2 வீடியோ போடலான்னு இருக்கேன் கைஸ். தட் மீன்ஸ் சண்டே சாட்டர்டே போடலான்னு இருக்கேன் கைஸ். ஆனால் மேக்ஸிமம் நான் இதுக்கு முன்னாடி போடுவேன்ல ஒரே ஒரு சிஎஸ் மேட்ச்சு அபோவ் 8 மினிட்ஸ் மேலே போடலான்னு இருக்கேன் கைஸ். எல்லா வீடியோமே முடிஞ்ச அளவுக்கு அபோவ் 8 மினிட்ஸ் மேலே, பிகாஸ் அப்போ தான் நிறைய வியூஸ் வரும். ஓகே கைஸ், நான் செத்துட்டேன்னா அப்படியே விட்டுறேன். ப்ளஸ் நான் ஓரியம் பிளேயராக இருக்கேன். பயங்கரமாக புது அடிக்கிற அடியில் செத்துட்டேன்டா. ஓகே கைஸ், அப்புறம் கொஞ்சம் நல்லா ஹெட்ஷாட் அடிக்க கற்றுக்கிட்டேன். அதனால் கரெக்டாக ஓரியன் இருக்குல்ல கைஸ், ஓரியன் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன் கைஸ். அதான் அவ்வளோ கற்றுக்கிட்டேன். அப்புறம் HUID மாற்றிட்டேன். நடுவில் அது பேர் என்னது, அந்த பெட்டோட எமோட்டு பட்டன் இருக்குல்ல, அதை வச்சுட்டு மாடி அதான் கற்றுக்கிட்டேன். வேறு ஒன்றும் அவ்வளோ புதுசாலாம் பண்ணல. ஓகே கைஸ், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், முக்கியமானது அதான். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க கைஸ். அப்புறம் ஜனநாயகன் படம் வேறு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும், சரியா தெரில எனக்கு. மதர் கௌரி அண்ணா வீடியோவும் பார்த்தேன். ரிலீஸ் ஆனால் சரி கைஸ், ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். சரியா தெரில, லேட்டஸ்ட்டு நியூஸ் இதுன்னு சரியா தெரில கைஸ். இந்த இடத்துல எனிமி இந்த இடத்துல வழக்கமாக இருப்பான். 1-2 ஆச்சு இல்லை. ஓகே, அந்த இடத்துல இருப்பான். தெரிஞ்சு போகுதா இல்லை. 100 புல்லட் கைஸ். இது ஹீல் பண்ணுறேன். போட ஒரு 40 நாள் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணேன். 100 ரூபாய் நம்மளுக்கு கச்சிச்சு கைஸ். காசு கிடச்சா சரி. மேலே 100 ரூபா நீ வேணாது இருக்கானா. ஃபுட்ஸ்டெப் மட்டும் எல்லா மண்டை மேலேயும் காட்டுது. ஆனால் எங்கே போய் தொலைஞ்சாதான் பார்த்தேன். நம்ம எல்லார்கிட்டேருந்து லூட் எடுக்கலாம் கைஸ். ஓகே, அவங்களே சாவடிச்சிட்டானுங்க. இங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பான் போல். நம்ம எல்லார்கிட்டேருந்து லூட் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். கிங்ஃபிஷர் பார்த்தீங்களா கைஸ், அந்த சுற்றியோட பவர்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே, என்ன கண்ணு எடுக்கலாம், இன்சிஸ்டர் எடுத்துக்கலாம் கைஸ். கிட்ட ரேஞ்சுக்கு அந்த இது. அப்புறம் நம்ம ஓரியம் பிளேயர் அல்லவா, நம்ம 200 ரூபாய் இல்லை 100 ரூபாய் கொடுத்து ஈபிக்காக செலவு பண்ணலாம். சிம்பிளாக இது பண்ணிடலாம் கைஸ். அது பேர் என்னது, இதுக்கு தான் எடுத்துகிட்டு வரேனே, இதுக்கு இந்த ஒரே ஒரு பர்பஸ்னால தான் எடுத்துகிட்டு வரேனே நான். இது இருந்தால் ஈபி அழகாக ஒரு செகண்ட் 20 ஏற்றி விட்டுருமா, அப்படியே இது பண்ணிக்கலாம். ரேட் ஆஃப் எல்லாம் பாருங்கள் அல்லும். அதான் எனக்கு பிடிச்சிதே. முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டு பாருங்க கைஸ், நம்ம சேனலில் 16 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். நான் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 9 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. தெரிஞ்ச வைக்கும் 9 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்து. என்ன இவ்வளோக்கிட்ட வந்துட்டான் சாமி. க்ளோவாலியில் இருந்தாலும் பிடிச்சிருக்கு சொல்கிறேன் கைஸ். இப்போது ஃபஸ்ட்டு 9 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. அப்புறம் ரோப்ளாக்ஸில் ஒரு ட்ரெண்டு போயிட்டே இருந்துச்சு கைஸ். பேர் என்னது, ஐயோ பேர் வந்துச்சு, ஒரு இது மாரி இருக்கும். அது சஞ்சோரா டவர் சம்திங்கு. சவா இப்போ தான் பார்த்து வாயெல்லாம் ஒரு மாதிரியாக. சஞ்சோரா டவர்னு ஒன்று இருக்கும் கைஸ். சஞ்சோரா டவரில் சைடில் ஒரு வழி போய் மேலே போய் அங்கே இங்கே போனால் ஒரு இது மாரி வரும். அதுலேருந்து மேலேருந்து குதிக்கிற மாரி ரீல்ஸ் இருக்கும். அந்த ரீல்ஸை போட்டேன் கைஸ். 5 சப்ஸ்கிரைபர் கிட்டே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆச்சரியப்பட்டேங்க. ஃபஸ்ட்டு நான் பார்க்கல, காலேஜ் பார்த்தா 9 சப்ஸ்கிரைபர் இருந்து எனக்கு 13 சப்ஸ்கிரைபர்ஸு. அதான் ஒரே சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. அப்புறம் ஏதோ மீம் போட்டதில் ஒரு சப்ஸ்கிரைபரு. அப்புறம் சரியாக தரல, மீதி மீம் போட்டது ஒரு 14, இப்போ 16 வந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு. ப்ளஸ் ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். இதை பார்க்குறீங்கன்னா, இவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க கைஸ். லைக் ப்ளீஸ். பாருங்கள், உங்கள்கிட்ட பேசினே அந்த 20 HP ஏற்றாமல் போயிட்டேன். அவ்வளோதான், உள்ளே போனாலே ஒரு 20 HP ஏற்றிட்டு அப்படியே வெளில வந்துட்டோம் கைஸ். இந்த தடவை ரஷ் பண்ணலாம் கைஸ், ரஷ் பண்ணி அடிக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் எடுத்ததே எவ்வளோ நிமிஷம். பூதி
அடிச்சிடலாம், இவன் அடிச்சிடலாம். சிம்பிள் தான், இந்த பையன் போட்டுடலாம் ஈஸியாக. என்ன கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கான் பா ஸ்கேரு. எனக்கு அந்த டபுள் பேரல் வச்சுருந்ததுனால தான் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. எனக்கு சவுண்ட் இன்னும் மேலேருந்து அடிச்சிட்டான். எனக்கு சவுண்டு கேட்டுதா, அதனால் கரெக்டாக 2 புல்லட் சுட்டுட்டான். அவன் சுட்டானே போய் ரஷ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன்கிட்ட ரீலோட் பண்ணுறது கண்ணில் அப்படியே இருந்தால் நான் அந்த இடத்துல இருந்து தான் ஸ்கேர் வச்சு வச்சுருப்பேன். வாங்க நம்ம கில்லு கிடைக்கான்னு பார்க்கலாம். கிடைக்கல, அதெல்லாம் க்ளோவால் சுற்றி வேஸ்ட் பண்ணு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் மேட்ச் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஓரியன் பிளேயரோட பவர் காட்டலாம் கைஸ் இந்த ரவுண்டில். ஓகே, எனக்கு ஊக்காங்க கூட அவ்வளோ பிடிக்காது. கைஸ் எனக்கு ஒரு டவுட்டு, டபுள் ஸ்னைப்பர் பிளேயர்லாம் வரானுங்க ஊக்காங்க வச்சுட்டு, அதுக்கு எதாவது வழி இருக்கான்னு சொல்லுங்க கைஸ். அதுக்கு இந்த வழியாக இருக்காதான். ஓகே, இந்த பக்கம் ஒரு டும் சவுறு வரான், அவனை பிடிச்சி அடிக்கலாம். ஓரியன் போட்டேன் பாருங்க, இதான் கைஸ் ஓரியன். ரொம்ப சைட்லேருந்தே ஒன்றும் அடிக்கிறான். ஃபஸ்ட்டு போடு 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 புல்லட்டுக்கு இது சைட்லேருந்தே ஒன்றும் அடிக்கிறான். அடி போட்டேன். ஓ, இந்த நாய் தான் அங்கேருந்து அடிக்குதா. புல்லட் ஊக்காங்க போட்டான் பாருங்க, பிரச்சனை இல்லை. கிட்ட போய் ஓரியன் போட்டாலே டக்குன்னு எடுத்துட்டான். வேறு வழி இல்லை, நானும் கேப்சூல் கொடுத்து அடி, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் எனிமி, லாஸ்ட் எனிமி இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ட்ரிபிள் டேக் டவுன் கைஸ், ட்ரிபிள் டேக் டவுன். ஜாடி கேம் பிளேடா. ஓகே, மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மக்களே. சரி, இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போயிருக்கு இப்போ மட்டுமே? 6 மினிட்ஸ் கிட்ட போயிருக்கு. அப்படியே இன்னொரு வீடியோ ஆட் பண்ணுவேன். இந்த மேட்ச் முடிச்சுட்டு இன்னொரு மேட்ச் ஆட் பண்ணுவேன். அந்த மேட்ச்சில் இதுலேயே 8 நிமிஷம் அப்படி இருந்தாலும் போயிடாங்க. இதுவே இன்னொரு ரவுண்டு தானே, இன்னொரு 2 ரவுண்ட் இருக்குது. சவா கோல்டு குச்சி முடியல. சரி, என்கிட்ட மட்டும் கேப் கட்டிருந்தா நல்லா இருக்கும் கைஸ். கூட இல்லை. இந்த பக்கம் எவனோ ஒருத்தன் போனான். அங்கே போயிட்டான். டே சரி. ஓ, இவன் டீம்மேட் இல்லையா? பின்னாடி இருந்து அடிச்சிருக்காங்க என்ன, அதான் பார்த்தேன். ஏய் பாட், என் ஸ்கோப்பை விட்டு அமுத்தி அடிக்கிற கேஸ் போல். நானே அப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப வெறுப்பாயிடும் சம்டைம்ஸ். பாடியிலே லாக்காது. ஸ்கோப்பை நல்லா விட்டு லெஃப்ட் ஃபயர் பட்டனை பிடிச்சி அழுத்த ஆரம்பிச்சிடுவேன். அவ்வளோதான், சிம்பிளாக பிடிச்சிடலாம். இந்த கன்று பதிலாக இந்த கன்று எடுத்துக்கலாம். அப்புறம் குளோவால் 2 குளோவாலே இதை அப்படியே கொடுத்துட்டு இதை அப்படியே போட்டு ஈபி ஏற்றிக்கலாம். ஓகே, இது எங்கேயோ போன மாதிரியே இருக்கே. தரல யோ, எனக்கு போட்ட வீடியோ வாட்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கு. தரல சரியா, ஏதோ ஒன்று டீஜா ஊவாகும். ஐயோ, அது பேர் வேறு மறந்துச்சு. கமெண்ட்டில் திட்டாதீங்க. தப்பு ப்ரோ, நீ சொன்ன தப்பு ப்ரோ அப்படின்னு திட்டாதீங்க. லைட்டாக குழம்பிடுச்சு, எனக்கே மறந்துடுச்சு. ஏன் செத்து போனேன் திடீர்னுட்டு. க்ளோ இது புது மேட்ச் தான் கைஸ், டிஜா ஊங்கெல்லாம் இல்லை. நிறைய வீடியோ சொல்கிறேன், தெரியாமல் சொல்லிட்டேன். என்ன இந்த நாய் இன்னும் சாவமாக இருக்கிறான். இல்லை ஹோஸ்டல் போட்டு போகிறேன் பாட்டு. டே அவனை அட்ரா அடிடா. ஐயோ, ஓரியன் போட்டு இது புரியுதா கைஸ்? ஓரியன் வந்து இருந்தால் ஹேக்கரே வந்தால் கூட உங்களை ஹெட்ஷாட்டே அடிக்க முடியாது கைஸ். அதான் பிடிச்ச விஷயம். ஏங்க வாட் தி ஹெல். இப்போ நான் அதை போய் எடுக்க போகிறேன். இப்போ மட்டும் ஸ்கேர் வந்துச்சு, அவ்வளோதான், நான் வாழ்க்கையை எடுத்துருவேன். MP5 வரணும் கைஸ். குத்தாம்பர் கரெக்டான டைமில் குத்தாம்பர். இப்போ நான் 2 பேரை எலிமினேட் பண்ணணும். ஓரியன் பிளேயரோட பவரை பார்க்குறீங்களா கைஸ்? இப்போது ஓரியனோட பவர் பாருங்கள். ஓரியன் யூஸ் பண்ணி நான் 2 பேரும் அடிக்கலான்னு பார்க்குறேன் கைஸ். அடிப்பேனா அடிக்க மாட்டேனா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். MP5 3 வேறு மை ஃபேவரட். ட்ரைனிங் கிரவுண்ட்லலாம் இதை எடுத்துகிட்டு போனால் ஃபஸ்ட்டு சுட்டு காட்டுவோம். ஏங்க நம்மளுக்கு நல்ல லக்காக போயிடுச்சிங்க. அவனுங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் போட்டுருக்குறாங்க. ஃப்ரீஸிங்க எல்லாத்தையும் அங்கேயே காலி பண்ணிட்டானுங்க. நீங்கள் பார்த்தீங்களா அதை? வைப்ரேஷன் நீங்கள் ஹெச்பி வேறு சரியாக பாருங்க. யாராலும் இந்த இடத்துல வேறு சுற்றிடுவாங்க. டக்குனு ஓரியன் போடு சாகுறேன் நான். சாலா ஏசுங்க
மச்சான் வின்செஸ்டர் 3 வேறு அவங்க வச்சுட்ருக்கான். அவ்வளோதாங்க கரெக்டான காம்பினேஷன். இதே மாதிரி தான் ஒரு வீடியோலையும் வேறு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ ப்ளஸ் ஷார்ட்ஸ் 2மே போட்டிருப்பேன். அதுலேயே பேமாரி சாங் வச்சு இதே கன் காம்பினேஷன் தான் வச்சுருந்தேன். ஓகே இதை போட்டு விட்டு மிச்ச வேலையெல்லாம் பார்க்கலாம். எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெஸ்டெல்லாம். ஓகே இபி 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 மேட்ச் ரவுண்ட் ஆகட்டும். எல்லாத்தையும் இதே வச்சு அடிக்கலாம். இன்னும் வேறு ரூஃப் மேலே ஏறுவானுங்களே குரங்கோட மோசமாக. ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். அதை வேறு பார்க்கணும். ஏற்றானுயா சொல்லி வாழ்ந்தில ஏற்றானுங்க. ஒன்று நாக் டவுன் பண்ணி அமுச்சு விட்டேன். ஐயோ சாமியா முள்ளடா. எனிமையை அடித்து இந்த ரவுண்டு பூயா அடித்தா சரி. மறுபடியும் ரூஃப் மேலே ஏறிட்டாங்க குரங்கு பையன். ஏன்டா ரூஃப் மேலே ஏறிங்க? ஆனால் நான் மட்டும் தான் ரூஃப் மேலே ஏறும். மிச்சம்லாம் ரூஃப் மேலே ஏறி அடிக்கூடாது. ஓகே அவன் ரூஃப் மேலே ஏறட்டும். ஏறா காட்டி போட்டோம். நம்ம எப்படி இருந்தாலும் வச்சோம். இருங்க இது வச்சு அடிக்கலாம் போடு ஷாட்டு. எனக்கு வேறு தெரில கைஸ். அது கரெக்டாக ஹெட்டு மாட்டோம்ல தெரில. இது இந்த நாய் இது வந்து பெட்டு எமோட் சிம்பிள் வந்து பார்த்தா தெரில கைஸ். இன்னும் இவன் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். இவன் கிட்டே போய் நின்றுக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த பாட்டு போய் செத்துரும். நம்மளுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் போய் செத்துருவான்ட்டு. அதனால் இது பண்ணிடலாம். ஏன்டா இந்த பைத்து சொல்கிற வாயில் வருது. ஏன்டா இவன் ரஷ் பண்ணுறானோ பயமாக இருக்குது. நான் இவனுக்காக தான் பின்னாடி வந்தேனே. எல்லாம் நான் பாட்டு சாப்பிட நான் இவன் விட்டு வந்திருக்கேன். கில் எடுத்தான் யாரா. ஆனால் நல்ல டீமேட் தாங்க பாருங்க. நான் இபி ஒன்று இருக்கிறதே பார்க்கல. அவன் பாட்டு அடிச்சிட்டான். இப்போ பாருங்களேன் என்ன அழகாக வந்து ரிவைவ் பண்ணுவான்ட்டு. ஆனால் இந்தமாதிரி டீம்மேட் இருந்தால் பரவாயில்லைங்க. இதே சில தற்கூரி வடக்கன்ஸுன்னு சொல்ல முடியாது. நல்ல தற்கூரி பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா வெடிக்கிட்டு போனாங்க வேஸ்ட் பண்ணோம். என்ன பண்ணுவானுங்கன்னா என்ன மாதிரி எமௌண்ட் போடுவான்னு சொல்லாதீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் போடுறேன். என்ன பண்ணுவானுங்க ரிவ்யூவே பண்ண மாட்டானுங்க. நான் பெரிய ப்ரோ பிளேயரு அப்படின்னு. ஆனால் சில பேர் அடிச்சிடுவாங்க. அடிக்கிறதுன்னு பிரச்சனை இல்லை. கிட்ட வந்துட்டு அவ்வளோ சான்ஸ் இருக்கும். உக்காந்து எஞ்சிட்டு கூட போக மாட்டேங்க. அப்படியே ஓடி போவானுங்க. டப்புன்னு எனிமி ஹெட்ஷாட் அடிச்சுட்டு வந்துடும். ஸ்கேராடா இது. ஓகே ஸ்கேர் அந்தமாரி பண்ணும்போது எவ்வளோ வெறியாகும் தெரியுமா கைஸ். இதேமாரி எத்தனை தடவை வந்துடும். 3v ரவுண்டு வந்து மூணு இடத்துல இருக்கும் கைஸ். அவன் 3 பாயிண்ட்ஸு நான் 3 பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல போய் இந்தமாரி பண்ணி செத்துருவானுங்க. பூயாவே போயிடும் மொத்தமாக. அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு விளையாடுனதுக்கு டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும் கைஸ். அதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த 2 மேட்ச் விளையாடுறதுக்கே 13 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ எவனா பார்க்கவும் வர மாட்டாங்க. ஓகே கைஸ் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இங்கே 27 மறுபடியும் கொஞ்சம் டேமேஜ். இதை விட்டுருவோம் இந்த பக்கமாக. ஓடிச்சே ஜஸ்ட்டு மிஸ்ரா. எங்கடா போய் செத்தானுங்க இவனுங்க. சத்தியமாக எனக்கு புரியல. இங்கே போய் இந்த பாட்டுக்கு செத்தானுங்கன்னே தெரில. ஓரேன் போட்டு போடலாம் கைஸ். சூற விட்றாங்க கைஸ் இப்போ இவனுங்கள. சுற்றி நிற்கிறானுங்க. என்ன பிள்ள ஃப்ரீ ஃபயரா. பின்னாடி பக்கம் ஒரு குளோவல் போட்டிங்களா ஏதாவது தற்கொலை பாய்ச்சி பின்னாடி சுற்றிட்டு வந்துட்டு போகிறாங்க. இவனை அச்சாச்சு நம்மளுக்கு ஓரியன் மட்டும் வந்துச்சு. இப்போது அந்த சம்டைம்ஸ் மிஸ் ஆகலை. இதுமாதிரி மிஸ் ஆனாலே டக்குன்னு ஓரியன் போட்டுடலாம். அதான் நல்ல விஷயமே. அச்சாச்சு ஏசுரா குளோவல் சுற்றி போடுறா. அதான் கைஸ். ஓகே மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். என்னடா ஏதோ மேட்ச் எல்லாம் 5 மேட்ச் போடுறேன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா என்னை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு மேட்ச் பார்க்குற மாதிரியே இருக்காது கைஸ். நான் வேணால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் சண்டே இன்னொரு வீடியோ போடுறேன். ப்ளஸ் உங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களோட ஐடியா வேணால் சொல்லுங்கள் கைஸ். எனக்கு என்னன்னா பிலோ 50 சப்ஸ்கிரைப் தானே நம்ம சேனல். அதுக்கு முன்னாடியே லைவ் போடணும். நான் வந்து டர்னி பண்ணுவேன்.